திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுறை சிந்தனையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 74வது திருப்பதிகம். திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் இரண்டும் காவிரியின் கரைகளிலே உள்ளன. ஞானசம்பந்த பிள்ளையாரும் இந்த 2 தலத்தையும் இணைத்தே பாடியிருக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதனை இணைத்தே பாடியிருக்கின்றார். ஆனால் ஒரு வித்தியாசம் பார்த்தேன். ஒரு பதிப்பில் இந்த பதிகத்துக்கு, அதாவது மின்னுமா மேகங்கள்னு ஆரம்பிக்க இல்லையா, இந்த பதிகத்துக்கு திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பதிப்பில் 38வது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்ற இன்னொரு பதிகம், அதுக்கு திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும்னு கொடுத்துருக்கிறத பார்த்தேன். அதில் திருத்துருத்தி பற்றிய மூப்பதும் இல்லை அப்படின்னு தொடங்குகின்ற பதிகம். அதுக்கு தான் இப்படி இந்த 2ஐயும் சேர்த்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. அது நாம் இப்போது பின்பற்றி கொண்டு வருகின்ற பதிப்பையே கொண்டு இன்றைய தலைப்பை திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் அப்படிங்கிறதுலையே வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தலங்களிலே ஞானசம்பந்த பிள்ளையார் கூறுகின்ற கருத்து என்ன அப்படின்னா, அவர் என்ன கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தானா, வேள்விக்குடியில் சுவாமி பகலிலே இருப்பதாகவும் திருத்துருத்தியிலே இரவிலே இருப்பதாகவும் ஐதீகம் என்று கூறுகின்றார்கள். அதனால தான் 2ஐயும் இணைத்தே இருவரும் பாடுகின்றார்கள். திருத்துருத்திக்கு இன்றைய பெயர் குத்தாலம். இந்த தலத்திற்கு இப்பொழுது திருத்துருத்தி என்பது திருமுறை காலத்திலே இருந்த பெயர், இப்பொழுது குத்தாலம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம திருநெல்வேலி பக்கம் இருக்கிற குற்றாலம் இல்லை, இது குத்தாலம். இங்கே திருவாவடுதுறையில் சென்று வணங்கிவிட்டு அங்கேருந்து வருகின்றார். இவருக்கு திருவொற்றியூர்லேருந்து கிளம்பிய உடனே இவருக்கு கண்ணொளி போயிட்டு இல்லையா, அப்படியே வேண்டிக் கொண்டே வந்து கைத்தடிப்பட்டு அப்படியே வரும்பொழுது இங்கே இந்த தலத்திற்கு வந்து, அப்போ இது கண்ணொளி போனது காணாதுன்னு இவருக்கு சரும வியாதியும் வருகிறது. இப்போ இவர் ரொம்ப வருத்தப்படுகின்றார். அந்த தோற்றத்தில் எல்லாமே மாற்றமாகிவிடும் இல்லையா, சரும வியாதி வரும் பொழுது. அதனால் வர்ற தொல்லை, அப்புறம் மற்றவர்களுடைய இழிவான பார்வை அப்படின்னு இவருக்கு வருத்தம் தாங்கலை. அப்படியே வருந்தி பாடுகின்றார். இப்போ இந்த தலத்திற்கு வந்தவுடன் இவருடைய வேண்டுகோளை ஏற்று இறைவன் வந்து அந்த கோவிலிலே இருக்கின்ற திருக்குளத்திலே மூழ்கி எழு என்று அசரீரி வாக்கு தருகிறார். இவரும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே போய் அந்த குளத்தில் மூழ்கி எழும் பொழுது இவருக்கு அந்த சரும வியாதி நீங்கியதாக கூறுவார்கள். இன்றைக்கும் அந்த குளத்தில் சரும வியாதி நீங்குவதற்காக மக்கள் நீராடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சரும வியாதி நீங்கணும் அப்படின்னா அதற்கு இந்த பதிகத்தை பாடுங்கள் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்கிறத கேட்டிருக்கோம் இல்லையா. எப்படி திருமுறை வந்து நம் வாழ்விலே நாம் பார்க்க நேர்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடியன அப்படின்னு அதை திரும்ப பாடி, வயிற்று நோவு அப்படின்னா குற்றாயினவாறு பாடுகிறோம், குளிர் சுரம் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு திருமுறை அப்படின்னு நம்ம பாடுகிறோம் இல்லையா. இது சரும நோய்க்கான திருமுறையாக கருதப்படுகிறது. இதில் இது பூரா அவர் வந்து இந்த பதிகம் பூராவும் எனக்கு இவ்வளவு பெரிய நோயை நீக்கி இருக்கின்றார், அவரை நான் பாடாமல் இருப்பேனா, அவரை நான் எப்படி பாடுவேன், எவ்வளவு பெருமை அவருடையது, அவரோட பெருமையை என்னால் பாட முடியுமா, அவரை நான் மறப்பேனா, அவரை மறக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமா அப்படின்னு ஒவ்வொரு பாடலிலும் அவர் வியந்து பாராட்டுகிறார் இறைவனுக்கு. அவர் வந்து எவ்வளவு நோயிலே வருந்தி இருந்தால் இந்த மாதிரியான அந்த
மனதிலே அப்படியே ஆழ் மனதிலிருந்து அவர் உணர்ச்சி வேகத்தோடு ஒவ்வொரு பாடலையும் பாடுகின்றார். முதல் பாடலில் என்ன சொல்கின்றார்னா, அந்த இடம் அவ்வளவு செழிப்பாக காணப்படுகிறது. காவிரி இருக்கே, இந்த காவிரி எப்படி வந்தது? அது மின்னல்கள் அதாவது மேகங்கள் இடி இடிக்கும் பொழுது மின்னல்கள் தோன்றும். அந்த மாதிரி மின்னல் இருக்குது, இடி இருக்குது, அப்படி மழை பொழியுது. அந்த பொழிந்த மழை நீர் அப்படி மலை மேலேயே நிற்காம கீழே அருவியாக கொட்டுது. அப்படி அருவியாக கொட்டி கரையெல்லாம் அப்படி அடித்து உடச்சிக்கிட்டு அலை அடிச்சுக்கிட்டு வருதான். அப்படிப்பட்ட காவிரி ஆறு, அவ்வளோ அகன்ற பெரிய காவிரி ஆறு. அதில் அன்னங்கள் எல்லாம் கரைகளில் மிதந்துக்கிட்டு இருக்கான். அந்த கரைகளில் இருக்கின்றவர்கள் மக்கள் இருக்காங்களே, அவர்கள் எல்லாரும் இறைவனை வணங்குகின்ற அடியவர்கள், அன்போடு வணங்குகின்ற அடியவர்கள். அவர்கள் என்னவெல்லாம் சொல்லி இறைவனை வணங்குகின்றார்களோ அதையெல்லாம் இறைவன் உணர்ந்து கொள்ளுகின்றான். இந்த சுவாமிக்கு திருத்தலத்தில் சொன்னவாறு அறிவார்னு ஒரு பெயருண்டு. அந்த அவருடைய பெயர் சொன்னவாறு அறிவார். அவர் வேதங்களை அவரே ஓதியதால், அவர் சொன்ன வேதங்களை அவரே ஓதியதால் அவருக்கு அந்த பெயர் அப்படின்னு தல வரலாற்றில் குறிப்பிடுகின்றார். ஆனால் இங்கே பாடலிலே இவர் வைத்திருக்கும் இடத்தில் நோக்கும் பொழுது அதற்கு பொருள், அடியார்கள் எல்லாம் என்ன வேண்டுகோளை வைக்கின்றார்களோ அந்த வேண்டுகோளை அப்படியே உணர்ந்து அதனை அருளுபவர். வேண்டத்தக்கது அறிபவன், வேண்ட முழுதும் தருபவன் இல்லையா? அதனால் சொன்னவாறு அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கான திருநாமம் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அப்பேற்பட்ட பெருமான் எங்கே எழுந்தருளி இருக்கின்றானா? திருத்துருத்தியில் இருக்கானா, திருவேள்விக்குடியில் இருக்கானா? எல்லா பாடல்கள்லையும் இந்த 2 தலத்தையும் உடனே அடுத்தடுத்து கூறுவார். அப்படிப்பட்ட அவன், நான் யார்? ரொம்ப குற்றமுடையவன், நிறைய குற்றங்கள் செய்தவன், நாயினும் கீழான அடியவன். நான் என்னுடைய உடம்பிலே இருந்த அந்த பிணி இருக்கே, அந்த பிணி தந்த துயரங்களை எல்லாம் கெடுத்தவன். அவனை நான் மறக்க முடியுமா? அது மறக்கிறது நடக்கிற காரியமா என்று பாடுகின்றார். பாடலை பார்ப்போம். மின்னுமா மேகங்கள் பொழிந்து இழிந்து அருவி வெடிபட கரையொடும் திரை கொணர்ந்து எற்றும் அன்னமாய் காவிரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுது எழும் அன்பராம் அடியார் சொன்னவாறு அறிவார் துருத்தியார் வேள்விக் குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என்னுடம்பு அடும் பிணி இடர் கெடுத்தானை. அந்த கடைசி 3 வரியை இப்படி மாற்றி பொருள் கொண்டால் நமக்கு எளிதாக இருக்கும். எல்லா பாடல்கள்லையும் இப்படித்தான் இருக்குது. எம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர் கெடுத்தானை நாயேன் நான் மறக்குமாறு என்னை, நான் மறப்பனா? அது எப்படி நடக்கும் என்று பொருள் வருமாறு அமைத்திருக்கின்றார். நான் மறக்கவே முடியாது, ஏன்னா என்னுடைய உடம்பு பட்ட அந்த அவஸ்தையை அவர் தீர்த்து வச்சிருக்காரு. அவரை மறப்பனானா என்று இந்த முதல் பாடலிலேயே கூறிவிடுகின்றார். வருகின்ற எல்லா பாடல்களிலும் இப்படித்தான் அந்த இறுதி வரியை கொஞ்சம் முன்னால் தூக்கி போட்டு தான் நம்ம பொருள் கொள்ள முடியும், பொருள் கொள்ள வேண்டும். அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும். அடுத்த பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், காவிரி ஆறு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி புறக்கிக்கிட்டு வருது. அது பக்கத்தில் சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் அதில் சேரும் இல்லையா? அப்படி சேர்ந்து அது அப்புறம் தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா இணைந்து அப்படி அடித்து வெள்ளமாக வருது. அப்படி வந்துகிட்டு இருக்கிற வழியில் திணைப்புனங்கள் இருக்குது. அதில் இருக்கிற திணைகளை அள்ளிக்கிட்டு வருது. அப்படியே அடித்து ஆறுக்கு பாஞ்சு வரும்போது என்ன மெதுவாக வரும், அடித்து பாஞ்சு தானே வரும். அப்புறம் அங்கே இருக்கிற மலை நெல்லிலே ஒரு வகை ஐவனம்னு, அந்த மலை நெல்லை அதெல்லாத்தையும் செதறி எடுத்துக்கிட்டு வருது. கரைகளில் இருக்கிற பெரிய பெரிய கோங்க மரங்கள், மருத மரங்கள், இது எல்லாத்தையும் முறித்து அப்படி எடுத்துக்கிட்டு வருது. அது பக்கத்தில் இருக்கிறத 2 கரையிலையும் இருக்கிறத பெரிய பெரிய மலை மாதிரி அலைகள் எல்லாம் வீசுதான். அந்த கரைகளில் இருக்கின்ற மரங்களை முறித்து கொண்டு அப்படியே அடித்து தள்ளிட்டு வருதான் காவிரியாறு. அந்த காவிரியாறு ஓடுகின்ற இடம், அதனுடைய கரையிலே இருப்பது திருத்துருத்தி திருவேள்விக்குடி. அதிலே இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவன் நான் யார்?
குற்றமே உடையவன், நாயினும் கீழான குணத்தை உடையவனாக இருக்கின்றேன். அவன் எனக்கு என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய பழைய வினைகளையெல்லாம் அறுத்தவன். இந்த உலகத்தின் மீது நான் வைத்திருந்த பற்று இதெல்லாத்தையும் அறுத்தவன் அவன். எப்போ நாம் இந்த உலகத்து பற்றையெல்லாம் விடுகின்றோமோ அப்போ இறைவன் நமக்கு இறங்கி வந்து அருளுவான். அப்போ நம்முடைய பழவினைகளை எல்லாம் தீர்ப்பான். இந்த பழவினைகள்லாம் அவன் தீர்த்தாத்தான் நாம் திரும்ப திரும்ப பிறவி எடுத்து வராமல் அப்படியே இறைவனுடைய திருவடிக்கு போக முடியும். அப்படி என்னுடைய பழவினைகளை எல்லாம் தீர்த்து என்னுடைய பற்றையெல்லாம் அறுத்த அவனை எப்படி பாடன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா எப்படி பாடினாலும் தகும், எவ்வளவு உயர்த்தி பாடினாலும் தகும். அதனால் அவ்வளவுக்கு என்னால் பாட முடியுமா? நான் அவ்வளவு சிறந்தவனா அப்படின்னு எனக்கு தெரியலையே என்று வியந்து நிற்கிறார். பாடலை பார்ப்போம். கூடுமாறு உள்ளன கூடியும் கோத்தும். ஆறு மற்ற எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அப்படியே அதிகப்பட்டுக்கிட்டே வருதான். இப்போ அதிகப்பட்டதெல்லாம் தனித்தனியாக நிற்காமல் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து கோத்தும். கூடுமாறு உள்ள கூடியும் கோத்தும் கொய் புன ஏனலோடு ஐவனம் சிதறி. ஏனல் அப்படிங்கிறது திணை, ஐவனம்ங்கிறது ஒரு மலைநெல். புனல் ஏனலோடு ஐவனம் சிதறி மாடு மா கொங்கமே மருதமே பொருது. இங்கே மாடு என்பது பக்கம் என்ற பொருளிலே வருகிறது. மாடு மா கோங்கமே மருதமே பொருது மலையென குலைகளை மறிக்குமாறு. குலை என்பது இங்கே கரையை குறிக்கிறது. மலையென குலைகளை மறிக்குமாறு உந்தி ஓடு மா காவிரி. துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை செடியனேன் நாயேன் பாடுமாறு அருகிலேன் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்று அறுத்தானை. பழவினை உள்ளன பற்றறுத்தானை பாடுமாறு அருகிலேன் என்று இந்த இரண்டாவது பாடலிலும் வியந்து நிற்கின்றார். அடுத்து மூன்றாவது பாடலிலேயும் காவிரியின் செழிப்பையும் அதன் பெருமையையும் கூறுகின்றார். அது என்னத்தெல்லாம் அடிச்சுட்டு வருது? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது திண்ணைப்புணத்தில் உள்ளதெல்லாத்தையும் அடித்து தள்ளி பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தது, பெரிய பெரிய மரங்களை கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கொல்லுதலை செய்யக்கூடிய பெரிய பெரிய யானை, அதனோட தந்தங்கள், யானை தந்தங்களெல்லாம் அப்படி மேலேருந்து அள்ளி தள்ளி கொண்டு வருகின்றதாம். மனம் மிகுந்த செழிப்பான கனிகள், மலையில் விளைந்தது இல்லையா, இயற்கையான உரங்களோடும் இயற்கையான சூழ்நிலையிலையும் வளர்கின்ற கனிகள் அவ பழுத்து மரத்திலிருந்து கீழே விழுது. அப்படி பழுத்து விழுந்த மரங்கள் கனிகளை எல்லாம் இது அப்படியே அள்ளி தள்ளிட்டு வருதான். அது தருகின்ற அந்த பலன்கள், அந்த காடுகளிலே உள்ள பலன்கள் எல்லாம் அப்படியே எடுத்து ஒன்றா சேர்த்து வருதான். இங்கே கரைகளில் இருக்கின்ற ஊர் இருக்கே, அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள்? இறைவனை வணங்குகின்றார்கள். எப்படி வணங்குகின்றார்கள்? நெருங்கி வந்து வணங்குகின்றார்கள், தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றார்கள், தவம் செய்து வணங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் வணங்குகின்ற அவர்களை 2 வகையாக பிரித்து கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இறைவனை வணங்குபவர்களை எப்படி? ஒருவர் உலகியல் நெறியிலே நின்று போகத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள். அடுத்தவர்கள் துறவற நிலைக்கு எல்லாவற்றையும் துறந்து யோகத்திலே இருப்பவர்கள், யோகம் செய்து வீட்டு நெறி அதிலே செல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இருவரும் என்ன செய்கின்றார்? 2 வகையாளர்களும். அவர்கள் 2 வகையில் உள்ளவங்களே அப்போ ஒரு ஊரில் மக்கள் இருந்தால் அந்த 2 வகையாக பிரிச்சிடலாம் இல்லையா? இல்லறத்தில் இருப்பவர்கள், இல்லறத்தை விடுத்து துறவரம் வீட்டு நெறியை பார்க்க செல்கின்றவர்கள், அப்படின்னு 2 வகையாக பிரிச்சுக்கலாம். அப்போனா எல்லாரும் என்ன செய்கின்றார்கள்? அதிகாலை எழுந்து இந்த காவிரியிலே மூழ்கி எழுந்து என்ன செய்கின்றார்கள்? முதல்ல சொன்ன மாதிரி இறைவனை நெருங்கி தாழ்ந்து பணிந்து தொழுது வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட காவிரி செல்லுமா காவிரி என்று கூறுகின்றார். காவிரியின் கரையிலே இருக்கின்ற திருத்துருத்தியிலும் திருவேள்விக்குடியிலும் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை குற்றமுடைய நான், நாய் போல இழுக்குடைய நான், என்னை தொடர்ந்து அப்படியே பின்னாலேயே வந்துக்கிட்டு இருந்தது. அந்த என் கூடவே இருந்தது அந்த பிணி. அதுவும் சாதாரண பிணி இல்லைங்க, கடுமையான பிணி. உடல் நோவும் இருக்கும், மனசு நோவும் இருக்கும். அதை எல்லாத்தையும் இறைவன் என்ன செய்து விட்டான்? அதை அப்படியே அறுத்து விட்டான்.
அதை நான் எப்படி சொல்லுவேன்? என்னோடய வார்த்தைகளுக்குள்ளே அது அடங்குமா? அப்பேற்பட்ட பெருமை என்று இறைவனை வியந்து பாராட்டுகின்றார் இந்த 3வது பாடலிலே. கொல்லு மால் யானையின் கொம்பொடு வம்பார் கொழுங்கனிச் செழும்பயன் கொண்டு கூட்டு எய்தி புல்கியும் தாழ்ந்தும் போந்து தவம் செய்யும் போகரும் யோகரும். போகர் என்றால் போகங்களை அனுபவிக்கின்ற இல்லற வாழ்வு. யோகர் என்றால் யோக நிலையிலே நிற்கின்ற வீட்டு நெறியிலே செல்லக்கூடிய மக்கள். போகரும் யோகரும் புலரி, அதிகாலை பொழுதை புலரி என்று கூறுகின்றார். புலரி வாய் மூழ்க செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை செடியனேன் நாயேன் சொல்லுமாறு அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்து அடும் கடும் பிணி தொடர்பு அறுத்தானை. தொடர்ந்து அடும் கடும்பிணி தொடர்பு அறுத்தானை எம்பெருமானை சொல்லுமாறு அருகிலேன் என்று இந்த 3வது பாடலிலே தன்னுடைய உள்ளத்திலே பொங்குகின்ற உணர்ச்சியை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். அடுத்து 4வது பாடலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால், பொரிந்த சந்தனம் அதெல்லாம் துண்டு துண்டாக வருது. ஏன்னா வெள்ளத்தில் அடிச்சிட்டு வருது இல்லையா, அதனால் அந்த சந்தனம் அதிலே அப்படி தடயங்கள், காட்டிலே கீழே விழுந்து கிடக்கின்ற சந்தன மரங்கள் எல்லாம் அள்ளி தள்ளிட்டு வரும் இல்லையா, ஆற்று வெள்ளம். அதில் நிறைய அந்த சந்தனத்திலே புள்ளிகளும் அடையாளங்களும் இருக்குது. அந்த சந்தன துண்டுகள் எல்லாம் வருது. அகில் மரம் இருக்கே அதெல்லாம் வருது. காட்டிலே மலைக்கு மேலே மழை பொழிந்து அது அப்படியே கீழே வழிந்து அருவியாக வழிது. வர்ற வழியில் அங்கே இருக்கின்ற புன்சை நிலங்கள்லாம் இருக்குல்ல, நன்சை மாதிரி புன்சை உண்டு இல்லையா, புன்சை நிலங்கள்லாம் இருக்கின்றவற்றை எல்லாம் தள்ளி அள்ளி அடிச்சுக்கிட்டு வருது. அதை கறிக்கு உதவக்கூடிய மிளகு இதையும் அடிச்சுக்கிட்டு வருது. வாழை மரங்கள் இதெல்லாம் அப்படி தள்ளி கொண்டுட்டு வருது. அது தன்னோட ஒரே கருத்தாக ஒரே குறிக்கோளாக என்ன கொண்டிருக்கு அப்படின்னா, ஓடணும், ஓடி போய் கடலில் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் காவிரியோட ஒரே குறிக்கோளாக இருக்கான். என்னென்ன இருக்கோ பக்கத்தில் அதை அவ்வளோத்தையும் அள்ளிக்கிட்டு அப்படியே தள்ளி கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ வெள்ளமாக வேகமாக வருது. அப்படி வருகின்ற காவிரியின் கரையிலே இருக்கின்ற திருத்துருத்தியிலே திருவேள்விக்குடியிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானை குற்றமுடைய நான் அதை அவனை எப்படி அவன் எப்பேற்பட்ட உதவியை எனக்கு செய்திருக்கான் தெரியுமா? என்னுடைய நிறைந்த வினைப்பயன்கள் அதை அத்தனையும் அறுத்து விட்டான். என்னிடம் இருந்த குற்றங்களை எல்லாம் போக்கிவிட்டான். அந்த வினைகளெல்லாம் பின்னால் மூட்டை மாதிரி குவிச்சு கிடந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் அவன் எடுத்து தூர போட்டான். அப்படின்னா நான் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் போயிடும் இல்லையா. வினைப்பயனுக்கு ஏற்பதானே என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த வினையை அனுபவிக்கும் போதே இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுட்ருப்பேன் இல்லையா. அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் அந்த பழைய வினைகளை எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டான். அதனால் என்னிடம் இருந்த குற்றங்கள் எல்லாம் போயிட்டு அவனை நான் எப்படி புரிந்து கொண்டு எப்படி போற்றி வணங்குறதுங்கிற வழி எனக்கு தெரியலையே அப்படின்னு மலைத்து நிற்கிறார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். பொரியுமா சந்தன துண்டமோடு அகிலும் பொழிந்து இழிந்து அருவிகள் புன்புலம் கவர கரியுமா மிளகொடு கதலியும் உந்தி கடலுற விளைப்பதே கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் அறியுமாறு அருகிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசு அறுத்தானை. எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசு அறுத்தானை அறியுமாறு அருகிலேன். அவனை எப்படி முழுவதுமாக உணர்ந்து கொள்வதுங்கிறதே எனக்கு தெரியலையப்பா. அவ்வளவு பெரியவன் அவன். அவனுடைய பெருமையை நோக்கும் பொழுது என்னுடைய சிறுமை ரொம்ப தெரியுது எனக்கு. ஏன்னா அவன் அவ்வளவு பெருமையுடையவன். என்னுடைய அறிவோ சிற்றறிவு. அப்போ நான் எப்படி அவனை அறிந்து கொள்ள முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டம் இல்லையா என்று கூறுகின்றார். இறைவனின் பெருமையை கூறி தன்னுடைய சிறுமையையும் உணர்த்துகின்ற வண்ணம் இந்த வார்த்தையை கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலிலே அந்த என்னெல்லாம் காவிரி கொண்டு வருகின்றன அப்படிங்கிறத சொல்லுகின்றார். மதநீர் ஒழுகுகின்ற யானைகள், அதோட தந்தம், அந்த தந்தங்கள் எல்லாம் அடித்து இழுத்துக்கிட்டு வருது. அப்போ பெருசான பொருட்களை மட்டும்தான் கொண்டு வருமா அப்படின்னா இல்லை, மெல்லிதான மலர்களையும் அடித்து இழுத்துட்டு வரும். நல்ல பொன் மாதிரி
ஒளி வீசுகின்ற வேங்கை மலர்கள் இல்லையா, அதெல்லாம் அங்கே மேலே கீழே சிந்தி கிடக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொண்டுட்டு வருது. அப்படி மேலேருந்து விழுந்து 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 அருவிகளெல்லாம் பெரிய வெள்ளமாக சேர்ந்து இப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ இவ்வளவு வெள்ளம் போகும்போது மக்கள் வந்து குளிக்க வருவாங்க மாட்டாங்களா? வருவாங்க இல்லையா? அதுவும் சாதாரணமாக பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை, 8 திசையிலையும் இருக்கவங்களும் தேடி வந்து காவிரியில் நீராடுகின்றார்களாம். அந்த காவிரியில் வந்து நீராடி விட்டு இந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கின்ற காவிரி, அதன் கரையிலே இருக்கின்ற துருத்தி, திருவேள்விக்குடி அங்கே இருக்கின்ற பெருமானை வணங்குகின்றார்கள். நான் ரொம்ப குறைவுடையவன், குற்றம் உடையவன், அப்புறம் இறைவனை எனக்கு வந்த நோயை அவன் தீர்த்து விட்டான். ஏன்னா எவ்வளவு பெரிய நோய் அது, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும், அதையெல்லாம் அடியோட ஒழித்து விட்டான் இறைவன். அதனால் நான் இறைவனை திரும்ப 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 சொன்னதையே சொல்லி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, என்னப்பா இப்போ தானே பாராட்டினேன், திரும்பவும் எதுக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பிதற்றாத அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் அதை பற்றி படமாட்டேன். நான் அப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு கிடைத்திருக்கின்ற பேர் மிகவும் உயர்வானது. அந்த பேரை இறைவன் எனக்கு தந்திருக்கும் பொழுது அதை நான் பாராட்டாமல் இருக்கலாமா? முடியவே முடியாது. நான் பாராட்டிக்கிட்டே இருப்பேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறத பிதற்றுதல்னு சொல்லி நீங்கள் இழிவாக சொல்லலாம், குற்றமாக கருதலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பிதற்றிக்கொண்டே இருப்பேன். அந்த இதை நிறுத்தவே மாட்டேன் என்று கூறுகின்றார். தன்னுடைய அந்த இறைவன் மீது அவர் கொண்டிருக்கின்ற பற்று, இறைவன் மீது அவர் கொண்டிருக்கின்ற அந்த அன்பு, அதனை வெளிப்படுத்துகின்றார். 5வது பாடலை பார்ப்போம். பொழிந்து இழி மும்மதக் களிற்றின் மறுப்பு தந்தம். பொன்மலர் வேங்கையின் நன்மலர் உந்தி இழிந்து இழிந்து அருவிகள் கடும்புனல் ஈண்டி எண் திசையோர்களும் ஆட வந்து இங்கே கழிந்து இழி காவிரி துருத்தியார் வேள்வி குடியும் உளார் அடிகளை செடியனேன் நாயேன் ஒழிந்திலேன் பிதற்றுமாறு எம்பெருமானை உற்றநோய் இற்றையே உற ஒழிந்தானே. எம்பெருமானை உற்றநோய் இற்றையே உற ஒழித்தானை ஒழிந்திலேன் பிதற்றுமாறு ஒழிந்திலேன். பிதற்றதை நிப்பாட்டவே மாட்டேன், சொல்லிகிட்டே தான் இருப்பேன் என்று இறைவனின் பெருமையை நமக்கு விளக்கமாக கூறுகின்றார். அடுத்து இந்த திரும்பவும் சந்தன மரங்களை பற்றிய குறிப்பை கூறுகின்றார். அங்கே வந்து அந்த புகழ்மிக்க அந்த சந்தன மரங்கள் எல்லாம் துண்டு துண்டாக கொண்டுட்டு வருது. அகில் அதுவும் அங்கே வருது. நிறைய இது மரம் மட்டும்தான் வருதா? இல்லைங்க, நிறைய விலை மதிப்பில்லாத மாணிக்கங்கள் எல்லாத்தையும் அதை அள்ளிக்கிட்டு வருதான். அது மாதிரி அது அளவில்லாத நிலையில் மலர்கள் எல்லாம் தள்ளிக்கிட்டு வருது காவிரியின் வெள்ளம். அது என்ன செய்யுது? பக்கத்தில் இருக்கிற கரையெல்லாம் அகழ்ந்து எடுத்து, வெள்ளம் வரும்போது என்ன சும்மாவாக போகும்? அரிச்சு எடுத்துக்கிட்டு தானே போகும். அப்போ அகழ்ந்து எடுத்து கொண்டு வருகின்றது. அப்படி வெறுமனை அகழ்ந்து மட்டும் எடுத்துகிட்டு வரலை, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடத்தையும் வளப்படுத்தி கொண்டே வருகின்றது என்கின்றார். நீர் பாயுது, அப்புறம் அது கொண்டு வருகின்ற ஆற்று மணல் எல்லாம் சேர்ந்து அங்கே பகுதியில் இருக்கிறது எல்லாத்தையும் வளமாக்கத்தானே செய்யும். அப்படி வளமாக ஆக்கி பெருகி கொண்டே வருகின்றது. அதில் வந்து மக்கள் நீராடுகின்றார்களாம். அவர்களுடைய பாவங்களையெல்லாம் தீர்த்து விடுகின்றதான் காவிரி. அஞ்சனம் கண்ணிலே நேரடியான பொருளாக கொள்வதென்றால் கண்களிலே தீட்டப்பட்டிருக்கின்ற மை இருக்கு இல்லையா, அந்த மையெல்லாம் அலம்பி விடுதான், கழுவிடுதான் அது காவிரியில் நீராடும் பொழுது. இன்னும் ஒரு பொருள் என்னன்னா, நம்மை மறைத்திருக்கின்ற பாசம், ஆணவம், அது இருள் இல்லையா, அதனால் அதனை அஞ்சனம் என்று கூறுவார்களாம். இருட்டு என்று பொருளிலே அந்த ஆணவம் அதை அனைத்தையும் இந்த காவிரி நீக்கி விடுகின்றதான், புனித நதி. அதனால் அந்த ஆணவமாகிய அந்த பாசங்கள் எல்லாவற்றையுமே அது நீக்குகின்ற பெருமை திகழ்கின்ற காவிரி இருக்கே, அதனோட கரையில்
துருத்தியிலும் திருவேள்விக்குடியிலும் இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமான அவன் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கான். இந்த நோய் இருக்கே, இது இழிவான நோய். ஏன் இழிவான நோய்? சருமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வைங்களேன், அது எவ்வளவு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் தெரியுமா? ஒரு ஊரல் வந்தது அப்படின்னா அப்படி திரியாக பொறியாக அந்த இடத்துல இருக்கும். நமக்கே அதை பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற மற்றவங்க எப்படி இந்த கிட்ட போனால் நமக்கும் வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளித்தானே போவாங்க. அல்லது இப்படி இழுத்து வச்சுருக்கு, என்ன ஒழுங்காக அழுக்கு தேய்ச்சி கூட குளிக்க மாட்டியா, அல்லது எந்த இடத்துல போய் விளையாடின, எந்த இடத்துல போய் நடமாடின அப்படின்னு நம்மளை இழிவாக பேசுவாங்க இல்லையா? ஏன்னா உடம்பு பூரா இப்படி அரிப்பும் இதுவும் இருந்ததுன்னா, சரும நோய் இருந்ததுன்னா, அப்படி இவரை இழிவாக பேச வைத்த இந்த நோய் இருக்க, அதை இந்த பிறவியிலேயே நீக்கிட்டான்ப்பா. ஒரு நோய் வந்தது, அது என்னால் போகிற வரைக்கும் அதை நீக்க முடியலை அப்படிங்கிற கவலை எனக்கு இறைவன் தரலை. இப்போவே இந்த பிறவியிலேயே எனக்கு நீக்கிவிட்டான். அவனை நான் என்னைக்காவது இகழ்ந்து பேசுவேனா? அவன் எனக்கு கொஞ்சம் உதவியாக பண்ணியிருக்கான். எவ்வளவு உதவி! எல்லாரும் என்னை இழிவாக பேசுனாங்க அந்த நோயை வச்சு. அந்த நோயை தீர்த்துட்டான், இந்த பிறவியிலேயே தீர்த்துட்டான். அப்போ நான் அவனை போய் இகழ்ந்து பேசுவேனா? பேசவே மாட்டேன். அவனை பெருமையாகத்தான் பேசுவேன். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். புகழுமா சந்தன துண்டமோடு அகிலும் பொன்மணி வரன்றியும் நன்மலர் உந்தி அகழுமா அருங்கரை வளம்பட பெருகி ஆடுவார் பாவம் தீர்த்து அஞ்சனம் அலம்பி. ஆடுவார் என்பது நீராடுவார். ஆடுவார் பாவம் தீர்த்து அஞ்சனம் அலம்பி திகழுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் இகழுமாறு அருகிலேன் எம்பெருமானை. இழித்த நோய் இம்மையே ஒழிக்க வல்லானை. எம்பெருமானை இழித்த நோய் இம்மையே ஒழிக்க வல்லானை இகழுமாறு அருகிலேன் என்று இறைவனை புகழ்ந்துதான் பாடுவேன் என்று போற்றி வணங்குதல். இவ்வளவு நாளும் அவரை பற்றி போற்றி வணங்குகின்ற இது தெரியாமல் இருந்தேன். இப்போ உணர்ந்து கொண்டேன். அவருடைய பெருமையெல்லாம் உணர்ந்து கொண்டு புகழத்தான் தொடங்குவேனே தவிர இகழ்வேனா என்று கேள்வி எழுப்பி இங்கே அமைகின்றார். அடுத்து 7வது பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், மலைக்கு மேலே கிடைக்கின்ற மாங்கனிகள் வரம்பின்றி நிறைய கிடைக்குதான். அந்த மாங்கனிகள், வாழை, அதனுடைய கனிகள், அது எல்லாத்தையும் அப்படி தடவி கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்தான், தடவி கொடுக்குறதோடு நிற்கலை, அப்படியே இழுத்து பறித்து கொண்டுட்டு வருதான். அப்புறம் வழியில் நிற்கிற வெண்கடம்பு செங்கடம்பு அப்படிங்கிற பெயரை உடைய மராமரம்னு இன்னொரு பெயரும் உண்டாது. அதெல்லாம் முறித்து கொண்டு அப்படியே 2 கரைகளையும் அடைச்சிக்கிட்டு போகிற அந்த காவிரியார் இருக்கே, அது அதனுடைய ஒரே குறிக்கோள் என்ன? 2 பாடல்களுக்கு முன்னாலே பார்த்தோம் இல்லையா? ஒரே குறிக்கோள் பெரிய கடலில் போய் சேர்றது, அது ஒன்று தான் என்று கூறுகின்றார். அடுத்து மூங்கில் இருக்கே, மூங்கிலையும் இழுத்துக்கிட்டு போகுது. மயில் பீலிகள் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகுது. மூங்கிலும் மயில் பீலி மட்டும்தான் போகுதா? இல்லைப்பா, நல்ல ஒளி விடுகின்ற முத்துக்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகுது. அப்படி விரைந்து போயிருக்கிற காவிரியின் கரையில் இருக்கிற திருத்துருத்தி திருவேள்விக்குடி அங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை நான் எப்படி அவன் என்ன செய்திருக்கின்றான் என்றால், இந்த உலகத்துக்கு என்னுடைய குற்றம் என்னங்கிறத உணர்த்தி விட்டார். உலகத்துக்கு மட்டும் இல்லை, எனக்கும். நானும் அது வரைக்கும் தெரியாமல் தானே இருந்தேன். என்ன எப்படி கமலினி அனிந்திதை ஆகியோரினால் ஈர்க்கப்பட்டு இறைவனின் அணுக்கத் தொண்டனாக இருந்த நான் இங்கே மண்ணுலகில் பிறக்கின்ற அந்த வகை வாய்ப்பை எனக்கு அப்படி போய் பெற என்று இறைவன் என்னை அனுப்பி வைத்தார். இது எனக்கு முதல்ல தெரியாமல் இருந்தது. எப்படி நான் அதை உணர்ந்து கொள்ளாமல் தெரியாது எனக்கு. அதை உணர்ந்து கொள்ளாமல் உலகத்து வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற அந்த தருணத்தில் இருக்கும் பொழுது இறைவன் ஒரு முதியவர் வேடம் கொண்டு என்னை தடுத்து ஆட்கொண்டான். இப்போது யாருக்குமே தெரியாமல் எனக்கு உள்பட தெரியாமல் இருந்த அந்த பழவினை இருக்கே, அதை உலகமே அறிகின்ற வண்ணம் உரைத்தான். அப்படி உரைத்தவரை என்னெல்லாம் சொல்லி பாடலாம்.
அப்படி உரைத்து என்னை தடுத்து ஆட்கொண்டு நல்ல வழியிலே செலுத்திய இறைவன், அவனை எப்படியெல்லாம் புகழன்னு கூட எனக்கு வார்த்தையே கிடைக்கலப்பா. என்ன வகையில் புகழ முடியும் அப்படிங்கிறத எப்படி சொல்ல, என்ன வார்த்தையை கொண்டு சொல்கிறது போதுமா, அப்படிலாம் புரியாமல் மலைத்து நிற்கிறேன் அப்படின்னு இந்த பாடலிலே கூறுகின்றார். 7வது பாடல். வரையின் மாங்கனியொடு வாழையின் கனியும் வருடியும் வணக்கியும் மராமரம் பொருது கரையுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய். மராமரம் என்பது கடம்ப மரம். வெண்கடம்பு செங்கடம்புலாம் வகைகள் இருக்குது. அதை மராமரத்தை அப்படியே வேரோட பறித்து கொண்டு கரையுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய். காம் பீலி. காம்பு என்பது மூங்கில் மரம். காம்பன தோழி பங்கன் என்று பாடுவோமே. காம்பு என்பது மூங்கில், பீலி என்பது மயிர்பீலி. காம் பீலி சுமந்து ஒளிர் நித்திலம் கைபோய் விரையுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் உரையுமாறு அருகிலேன் எம்பெருமானை உலகறி பழவினை அற ஒழித்தானே. அதுவரை உலகம் அறியாத இருந்த என்னுடைய பழவினையை எல்லோரும் அறியும் வண்ணம் செய்து அதை அறவே ஒழித்தவனை எப்படி நான் உரைத்து பாடப்போகிறேன். எம்பெருமானை உலகு அறி பழவினை அற ஒழித்தானை உரையுமாறு அருகிலேன் என்று இந்த 7வது பாடலிலே நமக்கு விளக்கம் தருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடுத்த பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், பக்கங்களிலே இருக்கின்ற ஊர்கள் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து நீராடிட்டு போனாங்களா? இல்லைப்பா, வேறு மற்ற நாடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாடுகளிலிருந்தெல்லாம் வந்து மக்கள் என்ன ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே வந்து இங்கே குளித்தாங்களாம். வந்து இதுக்குள்ளே மூழ்கி குளித்தார்கள். இவங்க மனிதர்கள் மட்டும்தான் குளித்தார்களா? இல்லை, பறவை இனங்களும் குளித்தன. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கரைகளில் பாய்கின்ற காவிரியாறு, பாய்ந்து ஓடுகின்ற காவிரியாறு, அதனுடைய கருத்து என்ன? ஏற்கனவே 2 பாடலில் பார்த்துட்ருக்கோம். அது நேராக போய் கடலில் சேரணும், அது ஒன்று தான் அதனுடைய கருத்து என்று கூறுகின்றார். அது இத்தனை போன பாடலில் மயிர்பீலியை எடுத்துகிட்டு போச்சுன்னு சொன்னார். இப்போ வந்து கவரிமானுடைய மயிர். நமக்கு பொதுவாக எப்படி கவரிமான் அறிமுகம், மயிர் நீப்பின் வாழா கவரிமான், அதனுடைய மயிரெல்லாம் நிறைய, அதனுடைய முடியெல்லாம் நிறைய சேர்த்து இழுத்து கொண்டு வருதான் அது. அப்புறம் ஓரங்களில் இருக்கிற பளிங்கு இருக்குது, பளிங்கு கல், அது மரங்கள், அந்த மலைகளில் பளிங்கு இருந்தது. அந்த பளிங்கு எல்லாத்தையும் அடித்து உடச்சி எடுத்துக்கிட்டு வருதான். அப்படியே பாய்ந்து வருகின்ற காவிரி கரையில் இருக்கின்ற திருத்துருத்தி, திருவேள்விக்குடி ஆகிய தலங்களில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை குற்றமுடைய நான் எப்படி அவரை சென்று அனுபவிக்கின்ற வழி எனக்கு தெரியலப்பா. அது எப்படி அவரை போய் சேர்றது அப்படிங்கிறது இவ்வளோ நாளும் தெரியாமல் இருந்தேன் என்று கூறுகின்றார். அவன் எனக்கு என்ன செய்திருக்கான் அப்படின்னா, காலங்காலமாக தொடரும், அவ்வளவு வினை சேர்த்து வச்சுருக்க, இதெல்லாம் உனக்கு காலங்காலமாக தொடர்ந்து நீ பிறவியாக எடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல், பிறவியாக இது அவ்வளோத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிற அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, அடுத்த பிறவியில் தான் தீரக்கூடியதுங்கிற மாதிரி இருந்த இந்த நோயை இந்த பிறவியிலேயே தீர்த்துட்டான். அப்படிப்பட்ட இறைவன், அவனை நான் எப்படி போய் அனுபவிப்பது? அவனை உணர்ந்து பாட வேண்டாமா? அதை வழி எனக்கு தெரியலையே என்று இங்கே இவர் என்ன இதன் உள்ளுரை என்ன, ஒரு சின்ன நுணுக்கமாக ஒரு உரை நினைத்து பார்க்கலாம். அது நான் 5-6 பிறவியில் அனுபவிக்கக்கூடியது, அதை நான் ஒரே பிறவியில் அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா? ஆனாலும் இறைவனை அவர் புகழ்ந்து பாடுகின்றார். இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இன்னும் பிறவிகள் தானே கிடைக்கும். அப்படி இல்லாமல் இப்படி இதே பிறவியில் அதை அத்தனையும் தீர்த்துட்டார்ப்பா. அடுத்த பிறவியில் தான் போகும்னு நான் நினச்ச அளவுக்கு இருந்த வினையெல்லாம் இப்போவே எனக்கு தீர்த்துட்டார். இப்போவே கொடுத்து என்னை அனுபவிக்க வைத்து அதை எல்லாத்தையும் பழவினைகள் எல்லாம் தீர்த்து தள்ளிட்டார் சுவாமி. அப்போ அவரை நான் எவ்வளவு புகழணும் அப்படிங்கிறத கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 8வது பாடல். உரு மா தேசமே மனம் உகந்து உள்ளி. அவங்க எல்லோரும் சும்மா வந்து குளிக்கலாம், சந்தோஷமாக மனசு மகிழ்ந்து குளிக்கிறாங்களாம். உள்ளி புள்ளினம் பல படிந்து ஒன்கரை உகழுதல் பாய்தல், ஒன்கரை உகழ காரு மா கருங்கடல் காண்பதே கருத்தாய்.
கவரி மாமயிர் சுமந்து ஒன் பளிங்கு இடறி தேருமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் ஆறுமாறு அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோய் இம்மையே ஆசறுத்தானே. எம்பெருமானை அம்மை நோய் இம்மையே ஆசறுத்தானே ஆறுமாறு அருகிலேன் என்று 8வது பாடலிலே அவரை எப்படிப்பா நான் பாராட்ட முடியும், அவரை போய் நான் அனுபவித்து அந்த மகிழ்ச்சியை நான் எப்படி சொல்ல முடியும் என்று வியந்து பாராட்டுகின்றார். அடுத்த பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், அது பக்கத்தில் இருக்கிற நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற நிலங்கள் அதுக்கு நீர் பாய்வதால் அந்த நிலங்களில் வளமெல்லாம் நிறைய சேருதான். அந்த நல்ல நீர் வளம் இருந்ததுன்னா வயல் வளம்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படி நீர்வளம் தந்து நிலத்தின் வளத்தை பெருக்கி அங்கே இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் போக்கி விடுதான். ஏன்னா ஒரு வளமான வாழ்வு கிடைக்கிது அப்படின்னா மக்கள் குற்றம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. அப்புறம் அந்த ஒரு நிலத்திற்கு குற்றம்னா என்ன, விளையாமல் இருக்கிறது, நல்ல விளைச்சலை தராமல் இருப்பது, அந்த நிலத்தோட குற்றத்தையும் போக்கி விடுகின்றது. இப்படி நல்ல நீர்வளம் பாய்வதால் பக்கத்தில் இருக்க நிலங்களை வளமாக்கி அங்கே வரக்கூடிய குற்றங்களை எல்லாத்தையும் நீக்கி விட்டது காவிரியாறு. பொன் கட்டிகளை சுமந்து வருதான். அப்படி பொன் கட்டிகளெல்லாம் சுமந்து பக்கத்தில் அப்படி பெருக்கெடுத்து வரும்பொழுது அமைதியாக வரும், ஆர்ப்பரிச்சுக்கிட்டு தானே வரும். அதனால் ஏதோ அங்கே பூசல் நடக்கிற மாதிரி, சண்டை நடக்கிற மாதிரி சத்த காடாக கிடக்கு காவிரி பாய்ந்து வரும்பொழுது. அங்கே விளங்கி இருக்கின்ற முத்துக்கள் எல்லாம் சேர்த்து பல இனங்களான மாணிக்கங்களை எல்லாம் சேர்த்து அள்ளிக்கிட்டு வருதான். 2 கரையும் தொட்டுக்கிட்டு வருது. அது 2 கரையும் தொட்டுக்கிட்டு வரும் பொழுது கரைகளில் இருக்கின்ற பெரிய மரங்களை எல்லாம் அப்படி முறித்து எடுத்து கொண்டு வருகின்றதான். அதை அப்படி தள்ளிக்கிட்டே போய் அதனுடைய ஒரே குறிக்கோள் என்ன, கடலில் போய் கலக்கிறது. அப்படிப்பட்ட குறிக்கோளோடு காவிரி பாய்கிறது. அதன் கரையிலே இருக்கின்ற திருத்துருத்தி, திருவேள்விக்குடி ஆகிய தலங்களிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் அவன் எப்படி நான் நிறைய பிறவிகளில் அனுபவித்து தீர்க்கக்கூடிய அந்த அத்தனை துன்பங்களையும் இங்கே இந்த பிறவியிலேயே தீர்த்து விட்டான். அதனால் அவனை நான் மறக்கவே மாட்டேன், என் மனசிலிருந்து அவனை நீக்கவே மாட்டேன். என் மனசில் எப்பவும் நீங்காத இடம் தந்து என் மனதிற்குள்ளேயே குடியிருக்க வைப்பேன். அவனை போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து தொழுது புலம்பி பிதற்றி அப்படின்னு இப்படி எல்லாம் அவனை பாராட்டி கொண்டே இருப்பேன். ஏன்னா மெதுவாக தான் குணமாகக்கூடிய இந்த நோயை ஒரே நேரத்தில் தீர்த்துட்டான். பல பிறவிகளில் நான் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை எல்லாம் இந்த பிறவிலேயே எனக்கு கொடுத்து என் துணை நின்று அதையெல்லாம் போக்கி எனக்கு நல்ல கதியை காட்டிவிட்டான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 9வது பாடல். புலங்களை வளம்பட போக்கர பெருகி பொன்களே சுமந்து எங்கும் பூசல் செய்து ஆர்ப்ப இலங்குமார் முத்தினோடு இனமணி இடறி இருகரை பெருமரம் பிழிந்து கொண்டு எற்றி கலங்குமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன் விலங்குமாறு அருகிலேன். எம்பெருமானை மேலை நோய் இம்மையே விடுவித்தானே. விலங்குதல் அப்படிங்கிறது இங்கே நீங்குதல். அவனை நீங்கணுங்கிறத எண்ணத்தில் வரவே வராது என்று கூறுகின்றார். எம்பெருமானை மேலை நோய் இம்மையே விடுவித்தானை விளங்குமாறு அருகிலேன் என்று இந்த 9வது பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அடுத்து 10வது பாடலிலே வழக்கம் போல பதிகத்தின் பலன் கூறுகின்ற பாடல். யார் பாடுகின்றார், எங்கே இருக்கின்ற இறைவனை பாடுகின்றார் என்றால், மங்கையை உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டு விடை மீது மகிழ்ச்சியோடு ஏறியவன் அப்பேற்பட்ட பெருமான். அவனோடு பகைமை கொண்டு திரிந்த, ஒவ்வொரு இடத்திலும் திரிந்து கொண்டிருந்த முப்புரங்களையும் சாம்பலாக போகச் செய்தவன் அவன். அவனுடைய அழகான கைகள், அந்த கைகளில் ஏந்திய வில்லோடு அவன் நிற்கின்றான். அவனுடைய திருவடியை அன்றி வேறு எதையும் நான் அறிய மாட்டேன்.
அப்படிப்பட்ட அடியவனாக நான் நிற்கின்றேன். வேறு எதையும் நினைக்காத அடியவர்கள் நிற்கின்றார்களே, அவர்களுக்கும் அடியவனாகிய நான், அவனை தொழுது கொண்டே இருக்கின்ற ஆரூரனாகிய நான். யாரை பாடுகின்றார்? கங்கை தன் தலையிலே அணிந்தவன், கங்கைக்கு ஒப்பாக பாய்கின்ற காவிரியின் கரையிலே இருக்கின்ற திருத்துருத்தி, திருவேள்விக்குடி அந்த இடங்களிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன். அவனை பற்றிய இந்த பாடல்களை எப்படி பாட வேண்டுமாம்? கைகளை கூப்பி தொழுது பாட வேண்டுமாம். அப்படி நாவினால் இந்த பாடல்களை சொன்னவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தவ நெறியிலே செல்வார்களாம். உலகியல் நெறியில் சென்று மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து அல்லலுறுகின்ற வழியிலே செல்லாமல் தவநெறியிலே சென்று இறைவனின் திருவடி கமலங்களை சென்று சேர்வார்கள். அப்படி சேரும் பொழுது அமரலோகத்தையே ஆள்கின்ற சென்று சேர்கின்ற தன்மையை பெறுவார்கள். அமரலோகம் என்பது இங்கே சிவலோகம். அங்கே தவநெறியிலே நிற்பதனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற பலனெது? சிவலோகம் சென்று சேர்தல் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மங்கையோர் கூறு உகந்து ஏறு உகந்து ஏறி மாறலர் என்றால் பகைமை கொண்டவர். மாறலர் திரிபுரம் நீரழச் செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்று அறியான். அடியவர்க்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தம் கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமர் உலகம் ஆள்பவரே என்று இந்த பதிகத்தை பாடுகின்றவர்கள் தவநெறியிலே சென்று சிவலோகத்தில் சென்று சேர்கின்ற பேற்றினை பெறுவார்கள் என்று நமக்கு அருமையாக பதிக பலன் சொல்லி அமைகின்றார். அருள்நிறை கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்நிறை பரிமள சுகந்த நாயகி போற்றி போற்றி. இது பகலிலே இறைவன் இருப்பதாக கருதப்படும் வேள்விக்குடி தலத்தில் உள்ள சுவாமி அம்பாள் பெயர். அடுத்து இரவிலே வந்து இருப்பதாக கூறப்படுகின்ற ஐதீகம் கூறப்படுகின்ற இடமாகிய திருத்துருத்தி இன்றைய குத்தாலம். அருள்நிறை சொன்னவார் அறிவார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்நிறை அமிர்த முகிழ் அம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நெழ்புவி வாழிய கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.